அனைவருக்கும் வணக்கம். உண்மை சம்பவம். ஒரு நாள் காலை தொழிலதிபர் ரமேஷ் வங்கிக்கு சென்றார். படிவத்தில் ரூபாய் 1,30,000 என எழுதி காசாளரிடம் நீட்டினார். காசாளர் பணத்தை எண்ணி அவர் கையில் கொடுத்தார். ரமேஷ் பணத்தை வாங்கி பையில் திணித்தார். ஒரு மணி கூட எண்ணவில்லை. ஏனென்றால் காசாளர் மீது அவருக்கு நம்பிக்கை. ஆனால் நடந்து செல்லும்போது உரைத்தது பையின் கனம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. உடனே திறந்து பார்த்தார். ரூபாய் 1,50,000 கூடுதலாக 20,000 உள்ளது. உடனே அவர் கால்கள் முன்னே நடந்தன. ஆனால் மனசு அங்கேயே நின்று விட்டது. திருப்பி கொடுக்கலாமா வேண்டாமா என்றது மனசாட்சி. நீ தப்பா கொடுத்தா யாராவது திருப்பி கொடுப்பார்களா என்றது பேராசை. 2 குரல்கள் ஒரே மனிதருக்குள் போராட்டம். ஒரு அடி முன்னே போனார், மறுபடி சென்றார். ஒருத்தரோட தப்பை பயன்படுத்துவது சரியா என்ற கேள்வி எழுந்தது. அவர் மனதை குத்தியது. நெஞ்சு கனத்தது. துக்கம் போனது போல் இருந்தது அவருக்கு. அமைதியாக போய்விட்டார். கோடி ரூபாய் கொடுத்தாலும் பயனில்லை என்பது அந்த நொடியில் புரிந்தது. தெளிவாக முடியெடுத்து அவர் பையை திறந்து ரூபாய் 20,000 எடுத்தார். சட்டப்பையில் வைத்துவிட்டு திரும்ப நடந்தார் வங்கியை நோக்கி. அவர் திரும்பும் நடையில் ஒரு வித்தியாசம் தெரிந்தது. மனதில் இருந்த சுமை போய் மனம் லேசாக இருப்பதை உணர்ந்தார். முகத்தில் ஒரு அமைதியான புன்சிரிப்பு. கவுண்டருக்கு போய் அந்த 20,000 பணத்தை நீட்டினார் காசாளரிடம். காசாளர் திகைத்தார். அவர் முகத்தில் நிம்மதி பரவியது. பணத்தை பெற்ற காசாளர் உடனே ரூபாய் 1000 எடுத்து ரமேஷிடம் நீட்டினார். இதை வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க என்றார் காசாளர். ரமேஷ் மெதுவாக சிரித்தார். வேண்டாம் சார், நன்றி சொல்ல வேண்டியது நான் தான். ஏனென்றால் காசாளர், உங்க தப்பு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது சார். நேர்மையாக நடக்க இன்னைக்கு என்னோட பேராசையை நானே தோற்கடித்தேன். அதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. நேர்மையை விட மிகப்பெரிய செல்வம் இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லை என கூறினார் ரமேஷ். ரமேஷ் 20,000 திருப்பி கொடுத்தார். ஆனால் அதற்கு பதிலாக அவர் பெற்றது ஒரு அமைதியான மனம், பெருமையான உள்ளம். நேர்மை என்றால் என்ன என்பதை உணர்ந்த ஒரு வாழ்க்கை. சில நேரங்களில் இழப்பதும் உண்மையில் வெல்வதுதான். எனவே நாமும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டால் ஆண்டவன் அருள் புரிவான். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.